ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றாங்களே, வெற்றி விழா தான் கொண்டாடுறோம் நாங்க. எங்க கிராமத்தை விரிவிக்க அவர் வல்லவரா இருப்பாருன்னு நாங்க நினைக்கிறோம். என்ன பண்ண போறோம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண போறோம்னா நிறைய செய்வாங்க. அதான் திமுக தான் சார் வெற்றி கண்டிப்பா. புகழேந்தி இடத்த வந்து ஒரு ஃபில்அப் பண்ணுவாரா, நிரப்புவாரா? பண்ணுவாங்க. பண்ணா நல்லது தாங்க. அவர் பண்ணுவாங்கன்னு தான் நம்பி கேட்கலாம். வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. வேலை வாய்ப்பும் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. நாங்க கோரிக்கை வைக்கும் போது அவங்க எங்களுக்கு நலத்திட்டங்களை நல்லா செஞ்சா நாங்க வைப்போம் சார். நாங்க வெற்றி எப்படி இருக்கா? வெற்றியாவே இருக்கு. நாங்க போடுவோம், போடாத இருக்க மாட்டோம். அவங்க ஜெயிச்சு வருவாங்க, நாங்க போடுவோம். திமுக தான் ஓட்டு போடுவோம். ஆமா. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். அண்ணே, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டிடுறாங்க. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு. வெற்றியை அடைஞ்சிட்டாரு. வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பா இருக்கு. அதான் திமுக தான் சார் வெற்றி கண்டிப்பா. அப்படிங்களா? ஆமா. என்ன சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க? நம்ம திமுக ஆட்சியில் நம்ம சிறப்பாக செய்கிறோம், மக்களுக்கு இவ்வளோ பணிவிட செய்கிறோம், நல்ல மாதிரி செய்யுங்க, அதே மாதிரி இவருக்கு அவருக்கு செய்கிற மாதிரி இவருக்கு செய்யுங்கன்றாங்க. இதுதான் நம்ம திமுக தான் வெற்றி ஓட்டு வரும். வெற்றி வாய்ப்பு அவர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. நாங்க வெற்றி விழா தான் கொண்டாடுறோம் இப்போ. கொண்டாடுறீங்க? ஆமா. மற்றபடி போட்டியாளர் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்க எங்க சிவா வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. அது வெற்றி விழா தான் இப்போ நாங்கள் கொண்டாடுறது. எதை வாக்குறுதியா முன் வச்சு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க? எது வாக்குறுதினா 40க்கு 40 ஜெயிச்சிருக்கிறோம். இந்த மகளிர்களுக்கெல்லாம் வந்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய சாதனை. வந்துட்டு நாங்களாம் நிறைய பேர் வந்துட்டு வேலை வெட்டிக்கு போனால் இந்த 1000 ரூபான்றது எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள்லாம் வந்துட்டு திமுகவுக்கு செய்ய நிறைய கடமைப்பட்டு. தேர்தலில் அன்னியூர் சிவா போட்டிடுறாரு திமுக தலைமையில். இது எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குண்ணே? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய ஆற்றிய பணிக்கும் மக்கள்கிட்ட சிறப்பான வரவேற்பு இருக்குது. அவர் இந்த தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் நல்லா நிறைய பண்ணுவாங்க என்ற ஒரு 100% என்ன பண்ண போறோம்னு சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க. என்ன பண்ண போறோம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண போறோம்னா நிறைய செய்வாங்க, செஞ்சுட்டும் இருக்காங்க. 100% நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். இதுல அவர் வந்து சார் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு 100% நம்பிக்கை. ஜெயிச்சிட்டாரு. நாங்கள் அதை தான் அவங்க சொன்ன மாதிரி வெற்றி விழாவா பண்ணிட்டு இருக்கோம். ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரு. அதான் என்ன சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க? நாங்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றுறோம். அவரு ஜெயிப்பாருங்க. நம்பிக்கை தான் செய்யறாங்க. அவங்க ஜெயிச்சு வருவாங்க. புகழேந்தி இடத்த வந்து ஒரு ஃபில்அப் பண்ணுவாரா, நிரப்புவாரா? பண்ணுவாங்க. பண்ணா நல்லது தாங்க. அவர் பண்ணுவாங்கன்னு தான் நம்பி கேட்கறோம். ஆமா. வெற்றி எப்படி இருக்கா? வெற்றியாவே இருக்கும். வெற்றியாவே இருக்கும். எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? எல்லா நம்பிக்கையிலும் சொல்றோம். உறுதி. அவர் வெற்றி பெற்றுட்டாரு. சாலிங்க ஃபர்ஸ்டே வெற்றி பெற்றுட்டாரு. அந்த வெற்றி கலைக்க ஆள் இல்லை. இப்ப வறுபடுத்தி அவரை நிக்க வைக்கிறாங்க. அது எப்படி வெற்றி ஆகாது இருக்கும்? இப்ப இதற்கு முன்னாடி இந்த புகழேந்தி இருந்தார்ல, அவர் பணியை தொடர்வாரா? இப்படி அவர் பணியை கண்டிப்பா தொடருவார். நல்லாவே இருக்கும். அவரு சிறப்பா பண்ணாரு. அவரோட நல்லாவே இருக்கும். புகழேந்தையாவே எங்களுக்கு நிறைய செய்திருக்கிறாரு. எங்க ஊருக்கு பஸ் வசதி இல்லாம இருந்தது. முதல்ல எங்க ஊருக்கு பஸ்ஸே வந்து அவரே ஓட்டி கொடுத்தாரு. அவரே ஓட்டி கொடுத்தாரு. அதுக்காக நாங்க நிறைய கடமைப்பட்டிருக்கோம். அவர் புகழேந்தி பணி தொடர்வாருன்னு நம்புறீங்களா? கண்டிப்பா தொடர்வாரு. அவர் பக்கத்துல இருந்தவர் கண்டிப்பா தொடர்வாரு. இப்ப திமுக நீங்க ஓட்டு போறாந்தா எதை முன்னிலைப்படுத்தி ஓட்டு போடுங்க? இதெல்லாம் எனக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதை எடுத்துக்குவீங்க? இங்க இந்த வில்லேஜுக்கு வந்து ஆல்ரெடி பஸ் இல்லாம இருந்தது. பசங்க வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நடந்து தான் போவாங்க. போயிட்டு இருக்கும்போது இப்போ புகழேந்தி சார் வந்து தான் பஸ் வந்து அவரே வந்து பஸ் வந்து ஓட்டி அது நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இந்த வில்லேஜுக்கு செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையா இருக்கிறோம். மும்முனை போட்டியா இங்க நடக்குது இல்ல? கிட்ட நாம் தமிழர் பாமக போட்டிடுறாங்க. இப்போ இவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா? அவங்களுக்கு நமக்கு அதை பத்தி தெரியாது சார். திமுக தான் நமக்கு ஜெயிக்கும். என்ன வாக்குறுதி சொல்றாங்க மக்கள்கிட்ட? உங்கள்ட்ட சொல்லி என்ன ஓட்டு கேட்குறாங்க? இந்த ஆட்சி நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. மிக சிறப்பாக நடந்துட்டு நாங்களும் சிறப்பாக பண்ணுவோன்ட்டு ஓட்டு கேட்குறேன். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்பார். வெற்றி வாய்ப்பு உண்டு. இப்போ எத்தனை வருஷமா நீங்க திமுக ஓட்டு போட்டுருக்கீங்க? நான் குறைஞ்சபட்சம் 20 வருஷமா இந்த கட்சியில் இருந்துட்டு இருக்கேன். மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு கன்ஃபார்ம் வெற்றி வாய்ப்பு. எதிர்த்து போட்டியிட வேட்பாளருக்கு என்ன சொல்ல வரும்? அவங்களுக்குலாம் எப்படி வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? திமுக வெற்றி உறுதி. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் தெரியும். திமுக வெற்றி உறுதி.
கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஜெயிச்சிட்டாருங்க ஐயா. நாங்க தான் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றோங்களே. வெற்றி விழா தான் கொண்டாடுறோம். நாங்க ஜெயிப்பாரு, ஜெயிக்க போறாருன்றதுக்காக இல்ல, ஜெயிச்சிட்டாரு, வெற்றி விழா கொண்டாடுறோம். மற்றபடி இப்ப வந்துட்டு இது எங்களுக்கு ஒரு மக்களை இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு இது ஒரு அடித்தளம் மாதிரி நாங்க இதை 2026க்கு நாங்க அடித்தளம் பண்றோமே தவிர எங்க அன்னியூர் சிவா அவர் ஜெயிச்சிட்டாரு. இளைஞர்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. வேலை வாய்ப்பும் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு, இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துல அது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. நிறையவும் செஞ்சிட்டும் இருக்காங்க. தொடர்ச்சியா பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. 100% நம்பிக்கை இருக்கு. எதுமா இந்த ஊர்ல இன்னும் விக்கிரவாண்டி வட்டத்துல இலவச மண் விடாம இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவை மக்கள் இட வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சார் வந்த உடனே ரோடு போட்டு தரணும் எங்களுக்காக. பிள்ளைங்க 2 சிங்கிளில் தான் பஸ்ஸில் போகிறாங்க. மற்றவங்க பெரியவங்கெல்லாம் மதியம் ஒரு சிங்கிள் வந்தால் மக்களுக்கு போகிறதுக்கு இதுவாக இருக்கும். யாராவது வண்டியில் லிஃப்ட் கேட்டு போகிறவங்க கூட இந்த ரோடு சரியில்லையாம்மா எப்படி ஏற்றின்னு போகிறதுன்னு கேட்குறாங்க. அந்த ஒரு இங்கே வந்துட்டால் இந்த ஊருக்கு நல்லா பயன்படுற மாதிரி செஞ்சாலே போதும். நாங்கள் மக்கள் நாங்கள் ஒத்துழைச்சி கொடுப்போம். அவர் எங்களுக்கு நல்ல ஒரு இந்த அன்னியூர் சிவா சார் எங்களுக்கு நல்லா செஞ்சார்னா நாங்கள் நல்லா முறையாக செய்வோம். வாக்கு சேரும்போது உங்களுடைய கோரிக்கை வைப்பீங்களா? வைப்போம் சார். நாங்கள் கோரிக்கை வைக்கும் போது அவங்க எங்களுக்கு நலத்திட்டங்களை நல்லா செஞ்சால் நாங்கள் வைப்போம் சார். நாங்கள் சிஎம்ல கூட நாங்கள் முன்னுரிமையாக நின்று இலவச மண்ணெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா நாங்கள் நல்லா முறையாக செய்வோம். என்ன சொல்லி உங்கள்ட்ட ஓட்டு கேட்குறாங்க? இப்போ எதுவும் சொல்லலை. ஏற்கனவே சொன்னார். புகழேந்தி இருக்கும்போது சொல்ல பூரா நிறைவேற்றி வராங்க. இதுக்கு மேலே அவர் இன்னும் வாக்கு கொடுக்குறாரு, அந்த வாக்கு அவர் நிறைவேற்று. இப்போ நீங்க அவர்கிட்ட என்ன வாக்கு கோரிக்கை வைக்க போறீங்க? எங்களுக்கு கோரிக்கை இருக்கிற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு ஆதியிலேருந்து எங்கள் ஊரில் இலவச பட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பட்டா அவருக்கு கோரிக்கை வேணும். எங்களுக்கு அந்த கோரிக்கை வச்சோம்னா அவர் செய்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஏற்கனவே அவர் கொடுத்தாரு. புகழேந்தி கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாரு. இடம் இருந்து கொஞ்சம் புறம்புக்கு இடம்லாம் இருந்து அதை மட்டும் கொடுத்தாரு. இப்போ வரவர் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இடம் வாங்கி எங்களுக்கு இடம் தேர்வு பண்ணணும். இலவச பட்டா கொடுக்கணும் எங்கள் கிராமத்துக்கு. எங்கள் கிராமத்தை விரிவிக்க அவர் வல்லவராக இருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் நம்பிக்கையில் சொல்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை சொல்லி இப்போ ஓட்டு கேட்குறாங்க? இப்போ வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் என்ன மக்கள் நம்மளுடைய தளபதி என்ன சாதனை செய்திருக்காரோ, 1000 ரூபாய் திட்டமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை, மற்றது இந்த எங்கள் ஊர்லலாம் இந்த ரோடே போடாது இருந்தோம் சார். இப்போ 10 வருஷமா இந்த ரோடு எல்லாம் போட்டோம். நம்மளுடைய ஆட்சி என்ன செய்தாங்களோ அதை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. இந்த மண் மீட்டு கொடுத்தீங்கன்னா இந்த எல்லாம் ஆதி திராவிட மக்கள் இவங்க எல்லாருமே 17 லட்ச ரூபா காசு கொடுத்துருக்காங்க. அது இன்னமும் என்ன ரெஸ்பான்ஸ் தெரியல. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் இந்த நியூஸ் போய் அது மூலயமா அந்த மண்ணை பெற்று தர மாதிரி மிக அந்த மண்ணு தாங்க வேணும். வேற ஒன்றும் வசதி எங்களுக்கு எதுவும் கிடையாது. வீடு இல்லாத நாங்கள் தேவிச்சு கிடக்குறோம். இது கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு புண்ணியம். நாங்கள் போடுவோம், போடாத இருக்க மாட்டோம். அவங்க ஜெயிச்சு வருவாங்க, நாங்கள் போடுவோம். திமுக தான் ஓட்டு போடுவோம். ஆமாம், போடுவோம். பசங்களே எல்லாம் நாங்கள் ஆரோக்கியமாக தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த மண்ணு நாங்களுக்கு என்ன காரணத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க? திமுக ஏன் நீங்கள் ஓட்டு போடணும்? நான் நல்ல வசதியே பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். இப்போ இந்த திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா போட்டிடுறாருல, அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இங்கே அதிகமாக வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இங்கே நிறையவே இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாருமே திமுக ஆச்சுங்க, நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக என்னென்னா ஃபஸ்ட்டு புகழேந்தி வந்திருந்தார். நாங்கள் சொன்னது எல்லாமே எங்களுக்கு முக்கியமாக நிறைவேற்றினார். இப்போ வந்தவங்களும் நாங்கள் நினைக்கிறதையும் நாங்கள் சொல்கிறதையும் நிறைவேற்றுறோம். முக்கியமாக எங்கள் ஊரில் ஒரே வீட்டில் 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி அடைஞ்சிருக்காங்க. அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முக்கியமாக எங்களுக்கு இந்த பிளாட்டை சரி பண்ணி தரணும். அதுதான் முக்கிய கோரிக்கை எங்களுக்கு. அதுக்கப்புறம் கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இப்போ வேட்பாளர் நிறைய கோரிக்கை இருக்குது சார். இங்கே கோரிக்கை இல்லாத வீடு கிடையாது, கோரிக்கை இல்லாத மக்களும் கிடையாது. இங்கே நிறைய கோரிக்கை இருக்குது. முக்கியமாக இந்த ரோடு எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. ஸ்கூல் பசங்க போகிறப்ப இதாக இருக்குது. நாங்கள் முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு செக்கப் போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டம். இந்த ரோடு எங்களுக்கு இந்த பிளாட்டும் சரி பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் திமுக ஓட்டு போட்டோன்னா என்ன ஒரு காரணத்தை சொல்லுவீங்க? எந்த காரணம் சொல்லுவீங்க? காரணம்னு முக்கியமாக எதுவும் இல்லை. எங்களுக்கு மகளிர் உதவி திட்டம் செய்கிறாங்க. அப்புறம் இந்த நிறைய உதவி நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே செஞ்சாங்க. அவங்க சொன்னது நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி நாங்கள் நினைக்கிறதும் அவங்க இன்னும் நிறைவேற்றணும். எங்களுக்கு நிறைய இன்னும் கோரிக்கை இருக்குது. முக்கியமாக எங்களுக்கு பிளாட்டை சரி பண்ணி தரணும். ஒரே வீட்டில் 4 ஃபேமிலி ரன் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அது இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வீட்டில் 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டிலே எப்படி ரன் பண்ண முடியும்? அதனால எங்களுக்கு அந்த பிளாட்டை முக்கியமாக எங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி அவங்களும் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற மாதிரி நிறைவேற்றணும். அதுதான் முக்கிய கோரிக்கை எங்களுக்கு. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.